இது உஷா. நான் சொல்றேன். நீங்க உஷா காம்பியர். உங்களை அடிக்கடி டிவில பாத்திருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறமா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துலயே இருந்தா ஒரு நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் நீங்க. கரெக்டா? சாண்ட்ரா சீரியல் ஆக்ட்ரஸ். நீங்க பண்ற எல்லா சீரியலுமே உங்க கேரக்டர் சூப்பர். தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்ச உங்களுக்கு சினிமா பிடிக்காது. வாழற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், இல்ல சாகணும்னு நினைக்கிற கேரக்டர் நீங்க. கரெக்டா? அப்புறம் ஸ்ரீதர். உங்களை நான் பார்த்தது இல்ல, பிஹைண்ட் த ஸ்கிரீன் இருப்பீங்க. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தாம் பட்ட கஷ்டத்தை மனைவி குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் உங்களது. கரெக்டா? கடைசியா நம்ம பிரஜன் சார். உங்களை நிறைய சீரியல்ஸ்ல பாத்திருக்கேன். இப்போ சூப்பர் ஹிட் மூவி ஒன்னு பண்ணி முடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்லிருக்காங்க, நீங்க என்ன அதை ஓகே பண்ணல. அதை விட பெரிய கன்சர்ன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட். ஓகே, எனிவேஸ் எல்லாருக்கும் தீபாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, நீங்க கார்டன்ல இருந்து வழி தவறி எங்க போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு? வழி தவறி போனதுலயும் ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சேன். காட்டுல ராத்திரி வர முடியாதுன்னு அவரோட வீட்டுல என்ன தங்க வச்சு கொற்ற பனில அவர் வெளியில தங்கியிருந்தாரு. காலையில அவர் தான் ஜீப்ல கொண்டு வந்து விட்டாரு. நீ சொல்றத பார்த்தா நால ஒரு நிமிஷம் கூட இருந்திருக்க மாட்டேன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிதான். இவ்வளவு தைரியம் இல்லனா இவனெல்லாம் எப்படி லவ் பண்ண முடியும்? எப்படியோ நீங்க பட்ட கஷ்டத்துல எங்க எல்லாரோட பங்கும் இருக்கு. சாரி சாரி சாரி. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபா மகேஷ் கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வைப்போம். ஓகேவா? இன்னையோட உனக்கு ஹோட்டல் சாப்பாடு கட்ரி. இனிமேட்டு உன் தீபா கையால தான். என் கையில தான். ஆனா சமைக்கிறது இப்படிதான். சரி சரி போலாம். ஓகே ஓகே. தீபா ஊருக்கு போகிறதுக்குள்ள என் மனசுக்குள்ள இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லி புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் எனக்கும் அவங்களுக்கும் இடையில வேற யாருக்கும் இடம் கிடையாது. யாருக்கும் இடம் கிடையாது. தீபா, நீ சின்ன வயசுல அரிசி சாப்பிட்டிருக்கியா? இல்ல, சின்ன வயசுல அரிசி சாப்பிட்டா கல்யாணத்தன்னைக்கு மழை கொட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாரு மழை வந்துருச்சு. ஐயோ, இன்னும் இந்த பாட்டி கதையெல்லாம் விடுறதா இல்லையா? ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கை கோத்து நடக்கணும். அது வரைக்கும் நீ பேச்சலர் தான். தீபா, நீ அந்த பக்கமா போ. ஏய், நீ வரா. இன்னும் ரெண்டு பேரும் ஐயோ பிரிக்கிறது சேர்த்து வைக்கதான் மச்சா. ஐ லவ் யூ மச்சான். இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண தான் போயிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நீங்க இப்படி க்ளோஸா இருந்தா பாக்குற ஆபீசர் கன்ஃபியூஸ் ஆட மாட்டாரு. கலெக்டர் மீட்டிங்கா 4 மணிக்கா? ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்க, அவசரங்கிறீங்க. சரி, பத்மாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். வாங்க தம்பி, கரெக்டான டயத்துக்கு வந்துட்டீங்களே. நீங்க நடிகர் தானே? ஆக்சுவலா நான் ஒரு சூப்பர் ஹிட் மூவி இப்ப முடிச்சிருக்கேன். well lot of scripts கேட்டுட்டு இருக்கேன். very very big banners. நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன். you see if I want to say 21st Fox century. okay. ஓ, உங்க பேரு மெயின்ல இல்ல சார். பிரஜன் சார். ஓ, பிரஜனா. நீங்க இந்த சீரியல்லாம் நடிப்பீங்களே, சாண்ட்ரா தானே? ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கம்மா. தேங்க் யூ சார். ஏய், என்ன மட்டும் மறந்துருங்க. கரெக்ட்டா நடிக்க ஞாபகம் வச்சுக்கங்க. என்ன மச்சான் இது? நீங்க தானே பண்ணுவாப்ல? கொஞ்சம் நவருங்க. பத்மா சார். அந்த மகேஷ் ஃபைல சரி பார்த்து கொண்டு வாமா. ஓகே சார். நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணுங்க. yeah okay. 10 minutes? எஸ் சார். இங்க வந்து பந்தவா? well 10 minutesல ரெடி ஏய், பண்ணிங்களா? நம்ம மேரேஜ் ஜானி இன்வைட் பண்ணனும் சொன்னீங்க. ஃபோன் பண்ணியா? ஏய் தீபா, மறந்தே போயிட்டேன். இப்ப கூப்பிடுறேன். ஃபோன் கொடு. டைம் ஆச்சு. சீக்கிரம் பண்ணு போ. மச்சி ரிங்கடா. ஸ்ரீதர் ரிங். எங்க? ஜானி, நீங்க வெளில போலாமா? ஒன் செகண்ட். ஹலோ ஹலோ, நான் தீபா பேசுறேன். உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாப்பி நியூஸா? நீங்க உடனே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வாங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க வந்தா தானே என்ன ஹாப்பி நியூஸ்னு தெரியும். ஓகே, நான் இப்பவே வரேன். ஜானி, இந்த ஹாப்பி நியூஸ் நாங்க எதிர்பார்த்ததுதான். ஏன்னா எதிர்பார்த்தீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. தாராளமா வெயிட் பண்றோமா. ஏய் ஜானி, சந்தோஷம் நியூஸ் வந்திருக்கு. சந்தோஷமா வெளியே கிளம்புற. அப்படியே எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போனீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்ல. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்கடா. தேங்க்ஸ் ஜானி. 1000 ரூபாய்க்கு மேல எப்ப எடுத்துருக்கோமா? இன்னில இருந்து ஜானி லைஃபே வேறடா. பை ஜானி.
சார் டைம் ஆயிடுச்சு சார், ஆரம்பிக்கலாம் சார். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இல்ல தீபா, நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல. நம்ம மேரேஜ் எவ்வளவு ஸ்ட்ரகிள் நடக்குது. அவர் வரலன்னு வெயிட் பண்ண வேண்டாம் தீபா. அவர் வந்தாருன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ப்ளீஸ். தட்ஸ் பெட்டர். நாளைய மாத்தீங்க. Wish you a happy married life. Wait for each other. Hey! சார் ஒரு கேக்கு கொடுங்க. வாங்கம்மா. கேக்கு கொடுங்க. அது தம்பி கொடுங்க. Wish you a happy married life. All the best. தேங்க்யூ ஈஷா. வாழ்த்துக்கள் மச்சி. உங்க 4 பேர் சப்போர்ட் இல்லைன்னா எங்க மேரேஜே நடந்திருக்காது. என்னடா? தேங்க்யூ ஓகே சார். சார். ஓகே மேடம். சார் என்ன மறந்துடாதீங்க. என்ன அங்க மட்டும் ஒரு டாடா. வாடா. என்ன தீபா, ஜானி வரவே இல்ல? வந்துடுறேன் தான் சொன்னாரு. என் மேலதான் தப்பு. நான் முன்னாடியே கால் பண்ணிருக்கணும். கரெக்ட். தீபா, இப்போ ஒண்ணு ட்ரை பண்ணி பாரு. ஏய் வேண்டாம் வேண்டாம், சும்மா ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் வந்தாருன்னா கால் பண்றோம். அதுவும் சரிதான். இப்பயே நம்ம கிளம்பினாதான் கரெக்டா நைட்டுக்குள்ள போய் சேர முடியும். இல்ல மச்சி? ஐயோ, ஓகே ஓகே மகேஷ், நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஜாலியா கைய போட்டுக்கிட்டு நகர்வலமா ஊர்வலம் போங்க. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி முழுக்க சென்று பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல வண்டி இப்போ எடுப்பாமல்ல. ரெடியா? ஓகே ரெடி. ரெடியா? ரெடி? கண்ணே தெரியாது. இரு உட்கார் ஒண்ணு. சார் சாரி சார். சார் சாரி. தெரியாம அடிச்சு. ஓ அப்ப தெரிஞ்சா அடிப்பீங்களா? இல்ல சாரி. என்னவா? ஏய் சார் நான் யாரு தெரியுமாடா? வேண்டாம், இங்க வாடா. நான் யாரு தெரியுமா? ஏய் எங்கிட்ட சீன் போறியா? இரு மச்சி. நான் அவ்வளவு சீரியஸா பேச ஒரு நாள் கூலிங் கிளாஸ். ஏய் நோடா. ஏய் அம்மாடா. எந்த ஊரா நீங்க? பிரச்சனை இல்ல. ப்ளீஸ். ஏய் யார் இது? வெல்ல வா. ஏய் வெல்ல வாடா. ஒளியற வெல்ல வா. ஜானோட ஆளுடா. வேணாடா. இல்ல ப்ளீஸ். சார் சாரி சார். சாரி பரவாயில்ல போங்க. எங்க போலாம் சார்? ஓகே ப்ளீஸ் போங்க. நான் ப்ராப்ளம் வந்து வாடா. ஓகே வாடா நான். லெட்ஸ் கோ. மச்சி வாடறல. வாடாடா. சாரி சார் போடா. என்னடா?
அவனே சாரி கிட்ட போறான் ஒண்ணுமே புரியலையே. சரிடா விடு விடு மச்சி, நீ ஆக்ஷன் ஹீரோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு தெரியாதுல்ல. சரி சரி வா வா வா, வண்டி எடு போலாம். ஏறு ஏறு. நடந்தது ஒண்ணு. நீங்க நினைச்சது நடக்காதுன்னு தெரியும், ஆனா நான் நினைச்சது நடந்தே தீரும். நடந்தே தீரும். நடந்தே தீரும். நடக்காது ஜானி. நீ இது வரைக்கும் ஆசைப்பட்டது எதையுமே அடையாம விட்டதுல எங்களுக்கு தெரியும். ஆனா நீ ஆசைப்பட்டது உன் கை நழுவி போயிடுச்சு. விட மாட்டேன். அது எப்படி ஜானி? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஆனா மாலியின் கழுத்துமோ அவனை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டு ஜானி. டென்ஷன் ஆயிட்டா. பார்த்தேன், அந்த கொடூரமான காட்சியை நானும் பார்த்தேன். அந்த கல்யாணத்தை நான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்க. இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததா வெளியுறத்துல யாருக்குமே தெரியக்கூடாது. எனக்கு அவங்க மேல கோவம் இல்ல. அவங்களை கல்யாணம் பண்ணானே அவன் சாகணும். நான் எப்படி வெளியில துடிக்கிறேன் அது மாதிரி அவன் துடிக்கணும். நரக வேதனை படணும். அதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸை தூக்கணும். அவன் கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்ட அந்த 4 பேரும் எந்த எவிடன்ஸ் இல்லாம அவன் கண்ணு முன்னாடி சாவணும். அதை பார்த்து அவன் அழணும், துடிக்கணும். அவன் பண்ண தப்புக்கு மரணம் தான் தண்டனை. அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நடக்கணும். அந்த கல்யாணத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு வரும்னு நினைச்சேன் ஜானி. ஆனா நீ ஏதாவது சொல்லுவேன் தான். கையோட அந்த காரியத்தை போய் முடிக்கிறது ஜானே. ஏய் வாடா, அந்த பொண்ணை போய் தூக்கிட்டு வருவோம். ஒரு நிமிஷம், நான் அவங்கள தூக்க சொல்லல. அவங்க என் உயிர். அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் உயிர் போயிடும். அவங்க உடம்புல ஒரு சின்ன காயம் கூட படக்கூடாது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க ஏன் கூட தான் இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அதை மட்டும் சொல்லு ஜானி. நான் சொல்றத நல்லா கேளுங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் துடிச்சு சாகணும். It's a game of death. இந்த ஊட்டியை விட்டு அவங்க போனம் கூட போக கூடாது. எங்க கிட்ட சொல்லிட்டு இல்ல ஜானி, நாங்க பாத்துக்கிறோம். இந்த காரியத்துல எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல. இப்பதான் லைஃப்னு ஒண்ணு உனக்கு அமைய போகுது. நீ சந்தோஷமா இரு. ஏய் வாடா.